அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் பணிகளுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கல்வி தகுதியாக கெமிஸ்ட்ரி பாடத்தில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியும் 5 வருட பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1000 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.bharatpetroleum.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 22ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மகாராஷ்டிரா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று காணுமாறும் கூறப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் bank.of.maharashtra.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1180 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 118 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. கடைசி நாளாக பிப்ரவரி 14ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஏதாவது ஒரு துறையில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பாடப்பிரிவில் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 20 வயதிலிருந்து 30 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என கூறப்பட்டு உள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.centralbankofindia.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 750 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 20ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள இர்கான் சர்வதேச நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளது. சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் பிஐடி மேனேஜராக 1 வருடம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டு உள்ளது. 30 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.ircon.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 14ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் காலியாக உள்ள ஸ்டாஃப் கார் டிரைவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கல்வி தகுதியாக +2 முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 27 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.clri.org என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 11ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது.